வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து டாடா WPL நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குஜராத் வெர்சஸ் யூபிக்கான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். 16ஆம் தேதி நமக்கு வந்து 7:30 மணிக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட், ஃபைனல் டீம், ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா லீக் டீம்ஸ் சொல்லி 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஆரம்பிச்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனுக்காக இதை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கு. நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு 11 பேர் கொண்ட ஒரு டீம் போட தேவையில்லை. நீங்க கேப்டன் போட தேவையில்லை. நீங்க ஒரு வைஸ் கேப்டன் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒருத்தரை மட்டும் கரெக்டா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதுல ஒருத்தரை மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. இப்போ உங்க ஆப்போனன்ட் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து சூஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு மேட்ச் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஆப்போனன்ட் வந்து விராட் கோலி வச்சு ஜாயின் பண்ணிட்டானா அந்த 5 பேர்ல மீதி இருக்க 4 பேர்ல ஒருத்தரை வச்சு நீங்க ஜாயின் பண்ணலாம். அந்த விராட் கோலியை விட ரோஹித் சர்மா அதிக பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரா, சுப்மன் கில்லு வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி விராட் கோலிக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு பிளேயர் வச்சு கூட ஜாயின் பண்ணலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் போய் கூட ரோஹித் சர்மா வச்சு கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ ஒரே ஒரு பிளேயர் தான், கேப்டன் தேவையில்லை, வைஸ் கேப்டன் தேவையில்லை, டீம் தேவையில்லை, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல இப்ப புதுசா என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குபேரால 2 பிளேயரை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இது வந்து 5ல ஒருத்தரை சூஸ் பண்றது, இங்க பாத்தீங்கன்னா 10ல 2 பிளேயரை சூஸ் பண்றது. இதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேயர் சரியா இல்லைன்னா கூட இன்னொரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது டியோ ப்ரோ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னதுக்காக ஒரு டைம் குபேரா ஃபேண்டசி ஆப்ல வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட நம்ம வந்து மந்தனாக்கு அகைன்ஸ்டா மூனியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா வின் பண்ணோம். நீங்க பார்த்திருப்பீங்க, ரிசல்ட் வந்து டெலகிராம்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட் நம்ம சொன்னது போல ஒரு மேட்ச் முடிஞ்சாதான் ஒரு கிளியர் கட்டா நமக்கு எப்பவுமே ஒரு சீரியஸா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சீரியஸோ பெரிய சீரியஸோ ஒரு நல்ல இது கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிச்சோட பவுண்டரி லைனை பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. முதல்ல ஒரு கொஞ்சம் மேட்ச் வந்து இதே ஸ்டேடியம் தான் நடக்கும் போது, அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்க, ஆஃப் சைடு லெக் சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லெக் சைடு வந்து ரொம்பவே கம்மி 50, அண்ட் ஆஃப் சைட்ல கூட ஒரு 60, 68, 69 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஓவராலா ஆஃப் சைடு லெக் சைடு பார்க்கும்போது ரொம்பவே கம்மி. ஸ்ட்ரைட்ல மட்டும் 69. மென்ஸ் கிரிக்கெட்னா ஒரு 75 போடுவாங்க, இங்க ஒரு 69 போட்டிருக்காங்க. பட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிச் வந்து ரொம்ப சின்ன பிச்சு தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை வந்து நல்ல அந்த உருளையை வச்சு நல்லா உருட்டி இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து லாஸ்ட் மேட்ச் நானே சொன்னேன், நல்ல ரோல் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங்க்கு நல்ல ஒரு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளா சொன்னது இல்லை. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன் மித்தாலி ராஜ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிச்செல்லாம் வியூ பண்ணி சொல்றாங்க. ஸோ அது போல 200+ ஸ்கோர் வந்து ஈஸியா வந்தது. ஸோ இந்த மேட்சும் அப்படிதான் இருக்கும். ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் போகதான் பிச் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 2-3 ஓவருக்கு வரைக்கும் சப்போர்ட் இருக்கலாம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து டப்புன்னு அந்த ஒரு 2வது ஓவர்ல மந்தனாவை தூக்குனாங்க, விளையாட்டை தூக்குனாங்க. ஸோ அப்படிங்கும் போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. பட் எந்த அளவுக்கு பிச் ரிப்போர்ட் எல்லா மேட்சும் சக்சஸ் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த சீசன்ல ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் வின் பண்ணி இருக்கிறாங்க. 90+ தான் 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் போயிருக்கு. ஆர்சிபி 204 ரன் 2 ரன் அடிச்சிருக்காங்க. குஜராத் வந்து 201 ரன் அடிச்சாங்க. ஆர்சிபி வின் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து நீட்டா ஒரு ஸ்கோர் கார்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம். முடிஞ்சு போன மேட்சை வச்சு எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்மை பார்த்துட்டு நம்ம வந்து மஸ்ட் பிக் யாருக்கு கொடுக்கலாம், ஸ்மால் லீக்ல யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல யாரை சூஸ் பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை சூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிளேயர்ஸோட ஃபார்மை பார்த்துக்கோங்க. நீங்க போயிட்டு டப்புனு பிளேயரோட நேமை வச்சுட்டு செலக்ட் பண்ணாதீங்க.
ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து குஜராத் டீம்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். குஜராத் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் மோனி வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 56. இதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல்ல கூட அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு அளவுக்கு எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஓல்வார்க் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன். ஆனா அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா WPLக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்ததா இல்லை. ஏதோ ஒரு மேட்ச் 100 அடிப்பாங்க அவ்வளவுதான். ஆனா எல்லா மேட்சும் இந்த கன்சிஸ்டன்சி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்ல. WPL அவங்களுடைய ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அடுத்து ஹேமலதா லாஸ்ட் மேட்ச் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க வந்து ஒரு டீசென்டான பேட்டர், தமிழ்நாடு பிளேயர் தான். ஓரளவுக்கு ஒரு 20ல இருந்து 25 30 இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு டீசென்ட் பேட்டர் ஒன் டவுன் வர்றாங்க. அடுத்து கார்ட்னர் நான் சொல்ல வேணாம், அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியன் நம்ம சொல்லியிருந்தோம். நானே லாஸ்ட் மேட்ச்ல கேப்டனா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். ஏன்னா 2 டவுன் வர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா டாட்டிங். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் பிளஸ் ஆல் ரவுண்டர்ஸ். அதனால அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ல நமக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் ஷெய்க்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான பேட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்லின் டியோல் நல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாப் 7 பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல ஆடுறதுன்னா மோனி நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க, கார்ட்னர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அடுத்து ட்ரெண்ட்ரா டோட்டி, இந்த 3 பேருமே டாப் 7ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதே போல பவுலிங் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது கௌதம் தான் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் தான் லாஸ்ட் மேட்ச்ல ரீசென்ட்ல. கார்ட்னர் 3 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன். அதனாலதான் அவங்கள வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். அதே போல டோட்டிங் 4 ஓவர் கிட்ட கம்ப்ளீட் பண்ண வந்தாங்க 1 விக்கெட். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, முன்னாடி ஆடுறாங்க. ஸோ 2 ஆல்ரவுண்டர்ஸ் இந்த கார்ட்னரும் டோட்டினும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல வந்து 8 ஓவர் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. பேட்டிங்லயும் டாமினேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்வரை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாத்தே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ரா, அவங்க வந்து 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். ஸோ அவங்களுடைய ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கிட்ட அவங்க வந்து தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல கார்ட்னர் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் எடுங்க. டோட்டி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. மீதி கௌதமா, கன்வரா, சாத்கரையா, மிஸ்ராவா அப்படின்னு பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் ஆப்ஷன் போங்க, இல்ல ஃபாஸ்ட் போங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் தவிர பட் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ற போலரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் அவங்க 4 ஓவர் பவுலிங் பண்ணி 44 ரன் கொடுத்திருக்காங்க. 11 ஒரு ஓவருக்கு எக்கனாமி ரன் ரேட். அதேதான் கன்வர் பாத்தீங்கன்னா 3 ஓவர் பவுலிங் பண்ணி அவங்களும் 29 ரன் கொடுத்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் தான் இப்படி கொடுத்துருக்கோம். அடுத்ததான் யூபி. நம்மளுடைய யூபி டீமை பொறுத்த வரைக்கும் ஷிட்டி வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க, அட்டப்பட்டு வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க. ஸோ 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாங்க. ஸோ ஷிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியா டீமுக்கு ஓப்பனிங் ஆடி இருக்கிறாங்க ஒரு சில மேட்சஸ் T20ல. அதே போல அட்டப்பட்டு வந்து ஸ்ரீலங்காவோடைய ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவு, ஏன்னா அவங்க வந்து மினிமம் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க பிளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. IPL இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெக்ராத். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர். ஸோ இந்தியா பிட்ச்ல ஸ்பின்னுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அட்டப்பட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து மெக்ராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நல்ல மீடியம் ஃபாஸ்ட்ல பவுலிங் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தும் நீங்க 2ல இருந்து 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். பிளஸ் 1 டவுன் வர்றாங்க. அடுத்து ஹாரிஸ், ஆஸ்திரேலியன் பேட்டர். ரீசெண்டா அவங்க வந்து நம்ம பிக் பாஷ் லீக்ல வந்து உமன்ஸ் பிக் பாஷ் லீக்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடினாங்க. ஒரு மேட்ச் அடிக்கலனாலும் இன்னொரு மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க.
அடுத்து ஷெராவட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான பேட்டர், மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பிளேயரா இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அடுத்து தீபி சர்மா, உங்களுக்கே தெரியும் தீபி சர்மாவோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு, இந்தியா டீமுக்கே ஆடுவாங்க. ஆனா தீபி சர்மா வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கேப்டனுங்கிறதுனால 1 டவுன் வருவாங்க, 2 டவுன் வருவாங்க, 3 டவுன் வருவாங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து ஆடுவாங்க. மேட்சுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய பொசிஷனை வந்து உள்ள இறக்குவாங்க. அடுத்து நேவகிரி, ஸோ அவங்களும் வந்து டீசென்டான ஒரு பேட்டர் தான். இந்த சீசன்ல, போன சீசன்ல ஆடினாங்க, இந்த சீசன்ல இந்த 2024 ஆடினது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து எக்கல்ஸ்டோன், இங்கிலாண்டோட ஒரு மெயின் ஸ்பின்னர். கம்பல்சரி இவங்க கிட்ட இருந்து 4 ஓவர் பிளஸ் 1 விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஹைகோட் அதே மாதிரி தான் இந்தியாவோட மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன். இந்த 2 பேரும் தான் ஃபுல் ஸ்பின்னர் அட்டாக். ஸ்பின்னுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 2 தான் நம்ம யூபில வந்து ஸ்பின்னர் அட்டாக் பண்ண போறாங்க. ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தாக்கூரும் சர்வானியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. நமக்கு வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியவங்க இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் தீபி சர்மா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காங்க. மெக்ராத் வந்து ஃபாஸ்ட், அட்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. 1 2 3 4 ஸ்பின்னர் ஆப்ஷன், 3 ஃபாஸ்ட் ஆப்ஷன் வரை நமக்கு வந்து இருக்குது. ஹாரிஸ் கிடையாது, மெக்ராத் வரைக்கும் நமக்கு வந்து ஃபாஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. அட்டப்பட்டு, மெக்ராத்து, ஹாரிஸ், தீபி சர்மா, எக்கல்ஸ்டோனு, ஹைக்வாட், இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 பிளேயருமே நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஸோ அடுத்ததா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு மஸ்ட் பிக்ல யார் எக்கேடு கெட்டு போனாலும் சரி நான் இன்னைக்கு உங்களை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கார்னரு, டோட்டினு, மோனி, குஜராத் சைட்ல இருந்து இந்த 3 பேரையும் கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய டீம்ஸ்ல வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கார்னரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அவங்கள்ட்ட. டோட்டின் 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. மோனிக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இதுல உங்களுக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதே போல தீபி சர்மா 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மெக்ராத் மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. எக்கல்ஸ்டோன் கண்டிப்பா 4 ஓவர் 1ல இருந்து 2 விக்கெட் வந்து ஷுவரா எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து மஸ்ட் பிக்கா இந்த 6 பேரையும் உங்களுக்கு வந்து சஜஷன்ல சொல்றேன். அதே போல இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் போட்டீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஓல்வர்ட், அடுத்து வந்து சர்தாரி, அடுத்து வந்து மிஸ்ரா, இந்த 3 பேரையும் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா குஜராத் சைட்ல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர் ஓப்பனிங் வர்றாங்க, ஆனா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இவங்க வந்து மேக்சிமம் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஓவர் தான் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வேற பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல குஜராத்ல. அதனால இந்த 3 பேரையுமே நம்ம வந்து போக்கஸ் பண்ணலாம். வெல்வெட்டி, சாட்கரி, மிஸ்ரா. இங்க பாத்தீங்கன்னா ஹாரிஸ் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான் இருக்கு. இருந்தாலும் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 20 to 30 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்டப்பட்டு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஹைக்வாட் 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க, பிளஸ் நமக்கு வந்து 1 or 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த 6 பேரையும் இன்னைக்கு ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்கன்னா அந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன் இந்த ஸ்மால் லீக் பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட எண்ணிக்கை 11. ஆனா இங்க 6 மஸ்ட் பிக்ல 6 12 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ் வேணா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்னைக்கு வந்து நீங்க ஸ்மால் லீக் மஸ்ட் பிக்கை தவிர்த்துட்டு ஒரு 20 பேர் விளையாடக்கூடிய மினி லீக்கோ இல்ல ஒரு 100 பேர் விளையாடக்கூடிய மினி லீக்கோ இல்ல 10 லட்சம் பேர் விளையாடக்கூடிய மெகா லீக் விளையாண்டாலும் ஹேம்லதாவை போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 1 டவுன் வர்றாங்க, ஒரு கணிசமான ரன் அடிச்சாங்க அப்படின்னா ஒரு நீங்க எதிர்பார்த்த ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வருவாங்க. ஹார்லின் டியோட் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்ப கூட ரீசெண்டா நடந்த அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா நடந்த சீரீஸ்ல 100 வந்து அடிச்சாங்க. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல மிஸ்ராவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்கள ஸ்மால் லீக்லயே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷிட்டி. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஷிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் வர்றாங்க, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அடுத்து ஷெராவட் நல்ல ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாங்க.
அடுத்து ஷர்வானி அந்த டீமோட ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் போலர். நீங்க எல்லாமே வந்து ஸ்பின்னர் தான் இருக்காங்க. தீபி சர்மா, எகல்ஸ்டோனு, அடுத்து அட்டப்பட்டுன்னு சொல்லி எல்லாம் ஸ்பின்னர் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது. இதுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் பிக் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் இவங்க எல்லாருமே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 10% தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், ஸ்மால் லீக் விளையாண்டிங்க அப்படின்னா கார்னர், தீபி சர்மா ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் காம்போவா இருக்கும். இல்லையா கொஞ்சம் இன்னும் போகணும்னு நினைச்சீங்கன்னா டோட்டினுக்கும் நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஸ்மால் லீக் விளையாண்டா இந்த 3 பேர்ல யாரையாச்சும் 2 பேரை போட்டுட்டு சத்தா கட்டாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அதே நீங்க வந்து ஒரு கிராண்ட் லீக் விளையாண்டீங்கன்னா மெக்ராத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 3 ஓவர் பிளஸ் 2 டவுன் வர்றாங்க. அடுத்து எகல்ஸ்டோன் 4 ஓவர் ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அட்டப்பட்டு ஓபனர் பிளஸ் ஒரு விக்கெட் இல்லைன்னா ஒரு 2-3 ஓவர் பவுல் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 3 பேரை கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலா நம்ம வந்து ஸ்மால் லீக் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரீம் 11ல அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 29 இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் தான் ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வர்றோம். அதை வந்து செக் பண்ணி பாக்குறோம் நாங்க. பட் இப்போ வந்து அதை வந்து ஃபுல்லா வச்சுட்டாங்க. இனிமேல் அந்த பாயிண்ட் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகும். என்ன பாயிண்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து பேட்டிங்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன், அது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. நான் ஏதோ இது பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 அடிச்சா 8 பாயிண்ட். இது எந்த ஒரு நியாயம்? ஒரு 4க்கு 4 பாயிண்ட், அந்த ரன் அடிச்சதுக்கு 4 பாயிண்ட், ஒரு 6 அடிச்சா 12 பாயிண்ட். ஒரு பேட்ஸ்மேன் வந்து சும்மாலாம் இல்லை நண்பா. நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு 20 ரன் அடிக்கிறான்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 20 ரன் அடிக்கான். அந்த 20 ரன்ல வந்து ஒரு 6 சிங்கிள் எடுக்கிறான், ஒரு 4, ஒரு 6, ஒரு 4. இது மட்டும் சிங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் கொடுப்போம். இதுக்கு 4க்கு வந்து 8 பாயிண்ட், இதுக்கு வந்து 12 பாயிண்ட், இதுக்கு வந்து ஒரு 8 பாயிண்ட். ஸோ 20, 28, 36 பாயிண்ட் ஆச்சு. எதுக்கு? 20 ரன் அடிச்சாலே 36 பாயிண்ட். பிளஸ் அவன் வந்து ரன் ரேட் கொஞ்சம் அதிரடியா விளையாண்டுருக்கான், அப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அது போக அவன் பிளேயிங் லெவல்லாம் சேர்ந்து குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட் வந்துடும். எதுக்கு? 20 ரன் அடிச்சா. அதுவே உங்க பவுலர் வந்து கஷ்டப்பட்டு 2 விக்கெட் எடுத்தாதான், அதுவும் இந்த கேட்ச் மாதிரி அவுட் ஆயிட்டா 50 பாயிண்ட் கிடைக்கும். பிளேயிங் லெவன் சேர்த்து 54 பாயிண்ட். நீங்க நினைக்கலாம் டாட் பால்லாம் ரொம்பலாம் போட்டுற மாட்டாங்க. T20ல எத்தனை பால் டாட் பால் போட்டுற போறாங்க? 200 ரன் ஸ்கோர் போகுது. அதனால கொஞ்சம் கவனமா விளையாடுங்க. நான் ப்ரிப்பேர் பண்றது மற்ற ஃபேண்டசி ஆப்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன். அது உங்களுடைய விருப்பம். விளையாடுறதுனா விளையாண்டுக்கோங்க. ஸோ மோனி, ஹாரிஸ், வேல்வர்க், தீபி சர்மா, கார்னர், அட்டப்பட்டு, டோட்டின், மெக்ராத், எக்கல்ஸ்டோன், ஹைக்வாட், கன்வர். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீமா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 3 பேர்ல யாருக்குனாலும் நீங்க வந்து ஒரு கேப்டன், ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். அது போக ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா கூட நீங்க வந்து இவங்களை சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுக்கேற்றாப்புல நீங்களும் கொஞ்சம் செட் பண்ணி பிளே பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.